இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா சேப்பக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேப்பக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது குக்கர் மூடி விசில் வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சாச்சு. விசில் வரட்டும். விசில் வந்தோடனே எடுத்துக்கலாம். நான் 2 விசில் வைப்பேன். 2 விசில் அதிகம் தான், ஒரு விசில்லே வெந்துடும். அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துச்சு. இதை ஏனத்தில் மாற்றிட்டு கூட நம்ம உரிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆய வச்சு கூட உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை உரிச்சிடலாம். மேலே இருக்க தோலை வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாமே உரித்து எடுத்துக்கலாம். எல்லா கிழங்கையும் கடாயில் சேப்பக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தோல் எடுத்து வச்சுருந்த சேப்பக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு. கூட தனியாத்தூள், மஞ்சள்தூள் தேவையான அளவு, நான் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நான் வந்து சிக்கன் மசாலா வந்து தேவையான அளவு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப இல்லை, சும்மா மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம தண்ணி ஆட் பண்ணால் தான் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டே கூட கடாயில் வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கூட அடுப்பு மேலே தூக்கி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து அடுப்பு மேலே வச்சு பண்ணிட்டேன். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓரளவுக்கு வந்து ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டாச்சு. அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம அடியில் இருக்கிறது எல்லாமே நல்லாவே திருப்பி விட்டாச்சு. இப்போ மறுபடியும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்மளுக்கு இந்த டைமில் வந்து பிசுனும் இருக்காது, ஒட்டவும் செய்யாது, அந்த மாதிரி இருக்கும். நல்லா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எண்ணெய் வேணும்னா நம்ம இடையில கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு மிக்ஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த அடியில் இருக்கிறதெல்லாம் தீஞ்சது கிடையாது. மசாலா இது எல்லாமே சுரண்டி விடணும். அப்போ தான் நல்லா முழுமுழுன்னு இருக்கும். சுரண்டி விட்டு நம்ம நல்லா கலரிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா எண்ணெய் வந்து மேலே வந்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணி விட்டுருக்கோம். இந்த மாதிரி வந்து எண்ணெய் ஃபுல்லாகவே சுண்டினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா மொழுன்னு நல்லா டேஸ்ட்டாக அந்த மசாலாலாம் பாருங்கள், நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடுது. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப சூப்பராக வறுத்து. இப்போ வேறு ஒரு எண்ணத்துல மாற்றிடலாம். அழகாக மொழுன்னு வறுத்து எடுத்தாச்சு சேப்பக்கிழங்கு. இந்த மாதிரி வறுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் வந்து எதுவுமே இல்லை, மசாலா சிக்கன் மசாலா, உப்பு, மஞ்சள்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும்.